சம்பா, வெள்ளை பொன்னி, கருப்பு கவுனி இது மூணும் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணி வெற்றி பெற்றிருக்காரு எங்கள் ஊரை சேர்ந்த அண்ணா. இதோட அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியாச்சு நண்பா. இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கபில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்ல வேலையை விட்டுட்டு இயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிவிச்சிங்க நண்பா. இவருக்காக மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கிரீன் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. இயற்கை முறையில் இவர் என்னெல்லாம் பயன்படுத்தி இந்த நெல்லை வந்து வர வச்சிருக்காரு அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடி உரத்துக்கு மாட்டு சாண எருவும் புண்ணாக்கும் வந்து பயன்படுத்திருக்காரு. இது மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துரும் நண்பா. அதே போல நெல் பயிர் பூச்சி தாக்காம நல்லா வளமா வர அமுத கரைசல், மீன் அமிலம், பஞ்சகாவியம்னு சொல்லிட்டு இது மூணுமே 15 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தியிருக்காரு. எதிர்பார்த்த அளவு ஹீல்டு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கருப்பு கவுனி அரிசி அண்ணா எதிர்பார்த்தது 15 மூட்டை. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஹீல்டு கிடைச்சிருக்கு. வெள்ளை பொன்னி, சீரக சம்பா 20லிருந்து 25 வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டிருந்தாரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. போக போக அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். இயற்கை முறையில் விவசாயம் பண்ற இந்த அண்ணனுக்காக மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிரீன் கலர் ஹார்ட்டை கீழே வந்து தட்டி விட்டுருங்க. அப்புறம் எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க நண்பா. நன்றி.